அனைவருக்கும் வணக்கம். இன்று செல்ஃபோன் கவர், செல்ஃபோன் வைக்கிறதுக்கு பர்ஸ் எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செல்ஃபோன் கவர் வைக்கிறதுக்கு செல்ஃபோன் பர்ஸ் எப்படி பின்னணும்னா 1x1 இடைவெளி தெரியாமல் பின்னுற பர்ஸு. இதற்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் 15 வயரும் பிங்க் கலரில் 16 வயரும் கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வயரும் 5 அடியில் கட் பண்ணிக்கிறோம். 5 அடியில் ஸ்கேலில் அளந்து பிங்க் கலரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வயரையும் 3/4 அடி அளந்து மடக்கிக்கிறோம். பிங்க் கலர் வயரு 16 வயரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 16 வயரில் 1/2 அடி அளந்து அதை மடிச்சுட்டு ரன்னிங் வயர் வச்சு ஃபஸ்ட்டு பேசிக் நாட் போடுறோம். பேசிக் நாட் எப்படி போடணுன்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த மாதிரி வயரை மடிச்சுட்டு 2 வயரையும் லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு வயரை மேலே எடுத்து போட்டு இந்த சைடில் நம்ம பார்த்த வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்தா பேசிக் நாட்டு கிடச்சிரும். இந்த பேசிக் நாட்டை ரன்னிங் வயரை வச்சுட்டு ஒவ்வொரு வயரும் இது 16 வயர் கட் பண்ணியிருக்கேன் ரோஸ் கலர் வயரில். ஒவ்வொரு வயரையும் 1/2 அடியில் அளந்து மடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை பின்னிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பின்னுறப்ப 2 வயரையும் கரெக்டாக வச்சு பின்னியிருக்கோமா, வயர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த வயரை பின்னுங்க. 2வது வயரை இப்படி மடித்து 1/2 அடியில் மடிச்சுட்டு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பேசிக் நாட் போடணும். இந்த 2 வயரையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பின்னுறப்ப 2 சைடு உள்ள வயரையும் செக் பண்ணிட்டு போடுறப்ப கூட குறையா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 1/2 அடி மேலே இருக்குல்ல அந்த வயரை அளந்து நம்ம அடுத்த வயரையும் 1/2 அடி மடித்து இந்த மாதிரி பேசிக் நாட் போடணும். போட்டு திருப்பி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட குறையா இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அப்புறம் கடைசியில் பத்தாமல் போயிடும். திருப்பி மேலே உள்ள வயரை 1/2 அடி வச்சு அளந்து மடித்து அந்த இடத்துல நம்ம ரன்னிங் வயரை வச்சு பேசிக் நாட் போடணும். இந்த 16 வயரையும் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் அளந்து மடித்து பேசிக் நாட்டு தொடர்ந்து இப்படி தனி லைனாக போட்டு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி அளந்துக்கிறணும். அந்த இடத்துல மடிச்சுட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த மடித்த இடத்த அந்த லூப்புக்குள்ளே வச்சு நம்மளை பார்த்த வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்தமாக்கும் பேசிக் நாட் வந்துடும். இப்படி தொடர்ந்து எல்லா வயரையும் 16 வயரையும் இப்படி போட்டு முடித்து இதை வச்சுட்டு அடுத்து ஒயிட் கலர் வயரு 15 வயரு 5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வயரையும் பேசிக் நாட்டு போடணும். இப்படி 1/2 அடியில் நம்ம அளந்து மடிச்சுக்கிறணும். 1/2 அடி வர மாதிரி அளந்து மடிச்சுட்டு அந்த இடத்துல ரன்னிங் வயர் 2 அடி இருக்க மாதிரி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு பேசிக் நாட் போடணும். இந்த மாதிரி வயர் போட்டுட்டு கூட குறையா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறணும். ரன்னிங் வயர் 1/2 அடி இருந்தாலே போதும். 2 அடின்றப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் 1/2 அடி மடிச்சுட்டு ரன்னிங் வயரையும் 1/2 அடியை எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து 2வது நாட் போடுறோம். நல்லா வயரை இழுத்து டைட் வச்சுட்டு அடுத்து 3வது வயரை எடுத்து இந்த மேலே உள்ள 1/2 அடியை வச்சு அளந்துட்டு அந்த இடத்துல மடித்து வச்சுக்கிட்டு
அடுத்து ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மடித்த வயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு லூப்புக்குள்ளே விடணும். இந்த வயரை மேலே எடுத்து போட்டு நம்மளை பார்த்த வயரை வந்து உள்ளே கோர்த்துட்டு டைட் வைக்கணும். இப்படி ஒவ்வொரு வயரையும் 1.5 அடி மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பின்னிகிட்டே வரணும். 15 வயரையும் 1.5 அடியில் போட்டு முடிக்கணும். வயரு அளவாக இருக்கான்றதை பின்னிட்டு ஒவ்வொரு வயரையும் செக் பண்ணிக்கணும். கூட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வயரை கீழே உள்ள வயரை மேலே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். ஒவ்வொரு வயரையும் இந்த 1.5 அடி அளந்து அதுக்கடுத்து மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி பேசிக் நாட் போடுங்க. இந்த பர்ஸில் வந்து நம்ம பணம் வைக்கலாம், எது வச்சாலும் பென்னு, பேனா, பென்சில், ரப்பர் எது வச்சாலும் நம்மளுக்கு வந்து கீழே விழுகாமல் ஓட்டைகள் அதிகமாக பெருசாக இருக்காது. அதனால் எல்லாத்துக்கும் செல்ஃபோன் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான பர்ஸு. அனைவரும் கற்றுட்டு இந்த மாதிரி பர்ஸ் போட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து 15 வயரையும் இந்த மாதிரி தனித்தனியாக பின்னி 2 லைன் தனி பிங்க் கலர் ஒரு லைனு, ஒயிட் கலர் ஒரு லைன் பின்னி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் பின்னுறப்ப நல்லா இறுக்கியாக டைட் வச்சுக்கணும் நாட்டை, இல்லாட்டி லூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிங்க் கலரையும் அந்த ஒயிட் கலரையும் தனித்தனியாக பின்னி வச்சிட்டோம். அது ரெண்டையும் இப்போ ஒன்றோடு ஒன்றா ஜாயின் பண்ணணும். இந்த ஒயிட் கலரை வந்து இந்த பிங்க்கு இடையில வந்து கோர்க்கணும். கோர்த்து ஒவ்வொரு இடையிலையும் பிங்க் இடையிலையும் வயரை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் வயரை எடுத்து நம்ம நாட் போடணும். ஒரு பிங்க்கை விட்டுட்டு 16 வயர் கட் பண்ணனால பிங்க்கை வந்து ஒன்று முன்னாடி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒயிட் வயரை எடுத்து பேசிக் நாட் போடணும். அடுத்து ஒரு பிங்க்கை மேலே எடுத்து போட்டு ஒயிட் வயருக்கு மேலே எடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே உள்ள வயரை லூப் ஃபார்ம் பண்ணி ஒயிட் கலர் வயரை நாட் போடணும். நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர் வயரை அப்படி இழுத்து மேலே வச்சுட்டு அடுத்து லூப் ஃபார்ம் பண்ணணும். ஒயிட் கலர் வயரை அங்கே உள்ள ஒயிட் கலரை எடுத்து நாட் போடணும். இப்படி ஒவ்வொரு வயரையும் ஒவ்வொரு நாட்டும் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிங்க் கலர் வயரை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு ஒயிட் கலர் வயரை நாட் போடணும். அப்போ தான் அடுத்து பிங்க் கலர் வயரில் நாட் போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டையும் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ அந்த இடைவெளி இல்லாமல் அந்த இடைவெளி இருக்கிற இடத்துல ஒரு நாட்டு இருக்கிறதுனால அதிகமாக ஹோல்ஸ் இல்லாமல் நெருக்கமாக இருக்குது. ஒவ்வொரு பிங்க் கலர் வயரையும் ஒயிட் வயருக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 வயரையும் தனித்தனியாக பின்னிட்டு அதுக்கடுத்து 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒயிட் கலர் நாட் வச்சு போடுறோம். அந்த இடைவெளியில் பிங்க் கலர் வயரை வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி போடுறப்ப ஹோல்ஸ் அதிகம் இல்லாமல் அந்த இடைவெளியில் ஒரு நாட்டு வர்றதுனால நல்லா டைட்டாகவும் இருக்குது, ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு இருக்குது. அவர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒயிட் கலர் போட்டாச்சு, நடுவில் பிங்க் வருது. அடுத்து வந்து பிங்க் கலர் போடணும். பிங்க் கலர் வயரை
அதே இது 1 அடி அளந்து 1 அடி அளக்கணும். சைடு 2 சைடுமே 1 அடி விட்டால் போதும். ஒரு பக்கம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், அடுத்த சைடும் 1 அடி தான் இருக்கும். பிங்க் கலர் வயரை மடித்து 1 அடி அளந்து எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி ஆரம்பிக்கணும். இப்போ ஒயிட் கலர் வயரை வந்து இந்த பிங்க் கலர் வயர் மேலே எடுத்து விடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒயிட் வயர் இருக்கும்ல, அந்த வயரை இந்த பிங்க் கலர் வயர் மேலே எடுத்து விட்டுறணும். எடுத்து போட்டு அதுக்கடுத்து பிங்க் கலர் வயரை லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போடணும். நல்லா டைட்டாக பின்னணும். பின்னுறப்ப கலண்டு வராத அளவுக்கு. அடுத்து ஒயிட் கலர் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு பிங்க் கலர் வயரை லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போடணும். இப்படி தொடர்ந்து ஒயிட் கலர் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு பிங்க் கலர் வயரை தொடர்ந்து நாட் போட்டுக்கிட்டே வாங்க. மொத்தம் இதில் வந்து அடி வந்து 7 அடி போடணும். ஏழு அடி போடணும். அதுக்கடுத்து நம்ம மூளை திருப்பி பர்ஸை பின்னிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் மேலே ஒயிட் கலர் வயரை ஃபுல்லாக எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து பிங்க் கலர் வயரை நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும் தொடர்ந்து. கடைசி எண்டில் வர்றப்ப 1 அடி வயர் விட்டு கட் பண்ணிடணும். ஒயிட் கலர் வயரை ஒவ்வொரு தடவையும் வெளியே எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் பிங்க் கலர் வயரை போடணும். அப்போ அடுத்து நாட்டு வர்றப்போ நம்மளுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து பின்னி முடிச்சுட்டு நம்ம வந்து 1 அடி விட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். ரன்னிங் வயர் வச்சு தான் அடுத்து ஆரம்பிக்கணும். 7 அடிக்கு மேவும் ரன்னிங் வயர் அளந்து 1 அடி அளந்து ஆரம்பிக்கணும். கட் பண்ணுறப்போ 1 அடி அளந்து கட் பண்ணணும். சைடில் இருக்கிற வயர் 1 அடி இருக்குது, அதனால் அந்த வயரை வச்சே அளந்துடலாம். அடி வந்துருச்சு, அதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒயிட் கலர் வயரை ஆரம்பிக்கணும். மேலே பிங்க் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதை ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம், மேலே எத்தனை லைன் போட்டிருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும். நாட் போட்டு இப்போ ஒயிட் கலர் வயரை ஆரம்பிக்கணும். ஒன்றரை அடியில் அளந்து மடித்து ஒயிட் கலர் வயரை நாட் போடணும். பிங்க் கலர் வயரை ஒவ்வொரு தடவையும் எடுத்து மேலே வச்சுட்டு முடிக்கணும். இப்போ 7 அடி போட்டாச்சு. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒயிட் கலர் வயரை வச்சு ரன்னிங் வயரை வச்சு ஆரம்பிக்கிறோம். மூளை திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வயரை வச்சு ஆரம்பிக்கிறோம்.
பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ஒயிட் கலர் ஒயரை நாட் போட்டு தொடர்ந்து சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். முடிகிறப்ப வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அதுக்கடுத்து அந்த ஒயரை உள்ளேயே வச்சுட்டு பிங்க் கலர் ஒயரை வச்சு அடுத்து ஆரம்பிக்கணும். அப்படி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. அடிக்கு வந்து 7 லைன் போட்டு அதுக்கடுத்து ஒயரை வச்சு மூளை திருப்பணும். ஒயரை வந்து 14 அடி அல்லது 15 அடி உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஒயரெல்லாம் கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் வந்து நம்ம கவருக்காக பின்னணும். அது அடுத்த இதில் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த 7 லைன் போட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்து பின்னிட்டு வரோம். அப்படியே பின்னிட்டு வரப்போ நம்ம மூளை திருப்புறது ஒயரை கட் பண்ணாமல் தொடர்ந்து அப்படியே பின்னிட்டு வரணும். பின்னுறதில் 4 பக்கமும் 4 ஒயர் எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஒயரை வந்து நம்ம பாதியில் கட் பண்ணி கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா 2 இடத்துல பிங்க் கலர் வரும். அதனால் ஒரு ஒயரை கட் பண்ணி கோர்த்து விட்டுட்டு 4 மூலையிலையும் மீதி ஒயரை பின்னணும். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லைன் வராது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். பின்னி பார்த்து ஒன்றும் வரலை. அதுக்கடுத்து தான் சரி ஒரு ஒயரை கட் பண்ணால் கரெக்டாக வருது. அதனால் 4 மூலையிலையும் 4 பிங்க் ஒயரு எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. 4 பிங்க் ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பின்னுறப்ப கரெக்டாக வந்தது. அதனால் நீங்களும் 4 ஒயரை வந்து கொஞ்சம் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு அதை கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு பிங்க் கலர் ஒயரெல்லாம் வெட்டிட்டு அதுக்கடுத்து 4 மூலையிலையும் கட் பண்ணி கோர்த்துட்டு மீதி தொடர்ந்து பின்னிகிட்டே வாங்க. கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு லைனையும் அதேமாரி தொடர்ந்து 15 லைன் வரைக்கும் போடுங்க. உங்களுக்கு குறைவாக வேணும்னா 13 லைன் கூட போட்டு முடிங்க. நான் அடுத்து மீதியை அடுத்த பாட்டில் எப்படி பின்னணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை பின்னி போட்டு வரேன். அதுக்கடுத்து ஜிப்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்ற என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். இது எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் ஆரம்பித்து திருப்பி அதையும் சுற்றி ஏணிப்படி முடித்து போட்டு முடிங்க. அப்படி தொடர்ந்து போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி சுற்றி போட்டு மூளை திருப்பி கொண்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அடுத்த லைனில் அடுத்த முடிச்சில் ஆரம்பிக்கணும். சுற்றி போட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். பிங்க் ஒயர் ஒரு தடவை, ஒயிட் ஒயரு ஒரு தடவை, அந்த மாதிரி மாறி மாறி பின்னிகிட்டே வாங்க. பிங்க் கலர் ஒயரை வெட்டாமல் அப்படியே உள்ளே விட்டுட்டு அடுத்த லைன் ஒயிட்டை ஆரம்பிக்கணும். இந்த ஒயிட்டையும் வெட்டக்கூடாது. அப்படியே உள்ளே விட்டுட்டு பிங்க் எடுத்து ஆரம்பிங்க.